அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து கத்திரிக்காய் போட்டு இன்றைக்கி ஒரு சட்னி சூப்பராக செய்யலாமா. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு நான் வறுத்துட்டேங்க. அதே எண்ணெயில் ஒரு அரை கப்பு இருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்ததை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டா இஞ்சி, ஒரு 6 பூண்டு பல் இருக்கும் போட்டு 2 தக்காளி, பழமான தக்காளியாக சேர்த்துட்றேன். 2 கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. நறுக்கி போட்டு எல்லாத்தையும் நல்லா சுள்ள வதக்கிடணுங்க. அதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிடணுங்க. பாருங்கள், நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா பச்சை வாசனை இல்லாத வதக்கிடணும். வறுத்து வச்சுருந்தா 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி எதுவுமே காட்டாது, இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் தண்ணி எதுவுமே காட்டலை. கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாஃப்டான இட்லியோடு இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இதை இல்லாட்டி ஒரு தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.